தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் உமக்கே ஆராதனை என்ற ஆராதனை கலந்து கொள்கிற ஒவ்வொருவரும் பிதா குமாரன் இயேசு நாமத்தினால வாழ்த்துகிறோம், நாங்கள் வரவேற்கிறோம். ஆமென். சங்கீதம் 66ஆம் அதிகாரம் 1-2 இப்படி சொல்கிறது, பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். ஆமென். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனை பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். ஆமென். இன்றைக்கு நாம் இந்த பூமியில பிறந்த நோக்கமே ஆண்டவரை ஆராதிக்க. ஆமென். இந்த பூமியில சகல குடிகளும் ஆண்டவரை ஆராதிக்க தான் தேவனை படைத்திருக்கிறார். ஆமென். இன்றைக்கு எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த முடியாத ஒரு சில பாடல்கள் பாடி நம் தேவனத்தை நாம் மகிமைப்படுத்தலாமா? ஆமென். அவர் துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனா இருக்கிறார். நாம் அவர் துதிக்கும் போது அவர் இறங்கி வந்து வருகிற தேவனா இருக்கிறார். வாக்குத்தத்தை அவர் நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். நாம் கலங்க வேண்டாம், நாம் திகைய வேண்டாம். தேவனை நம் ஜெயத்தை தந்து நம்மளை வழிநடத்த தேவன் சத்தமுள்ளா இருக்கிறார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனத்தும் நிறைவேறாதற்கு என்று சொல்லுகிற போல கர்த்தர் இன்னைக்கு நம்ம வாக்குத்தத்தங்களை தேவன் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென். அவருடைய நேசம் அது மதுரமானது. ஆமென். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமளம். அவர் அன்புக்கு இணையே இல்லை. அவரை போற்றி புகழ்ந்து எங்களோடு கூட சேர்ந்து அவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஆமென்.
சங்கீதம் 104 அதிகாரம் 33 வசனம் இப்படியா சொல்லுகிறது, நான் உயிரோடு இருக்க மட்டுமே என் கர்த்தரை பாடுவேன், என் உள்ளளவும் என் தேவனை நான் கீர்த்தனம் பண்ணுவேன். ஆமென். ஆண்டவர் நம்மளை படைத்தது நோக்கம் ஆண்டவரை ஆராதிக்க. ஆமென். நம்முடைய நாவுகளும் ஆண்டவரை ஆராதித்தால் அது எவ்வளவு இன்பமானது. ஆமென். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். சொல்லமா, ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன், தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். இந்த உலகத்துல அநேக அன்பு அது வச்சு போகிற அன்பா இருக்கலாம், ஆனால் தேவனின் அன்பு அது மாறாத அன்பு. ஆமென். அந்த அன்பை நினைத்து ஆண்டவரே, எங்களை அதிகமா நேசித்த அப்பா பிதாவே, உங்களை நாங்கள் இரக்கத்தோடு துதிக்கிறோம் தகப்பனே. உங்களோட அன்புக்கு இணையிலே தகப்பனே, எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் உங்களை துதிப்போம் என்று ஆண்டு நம் இருதய ஆழத்திலிருந்து புகழ்ந்து நாம் ஆராதிக்கலாமா? மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. சொல்லமாப்பா, மேலானது உம் பேரன்பு, உயிரிலும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம், உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழாம் தகப்பனே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். நீ தானே என் துணையானே, உம் நிழலில் நான் களி கூறுவேன். உறுதியாய் பற்றி கொண்டேன், உன் வலக்கரம் என்னை தாங்குதையா. ஆமென். தேவனே நம் நிழலாய் இருக்கிறார். ஆமென். அவருடைய நிழலில் களி ஒரு எத்தனை இன்பம். ஆமென். எத்தனையோ மகிழ்ச்சி. அவருடைய வலக்கரம் நம்மை தாங்குகிறது, அவர் நம்மை அணைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். நீதானே என் துணையானே, உன் நிழலில் களி கூறுவேன். சொல்லமாப்பா, நீதானே என் துணையானே, உன் நிழலில் களி கூறுவேன். உறுதியாய் பற்றிக் கொண்டேன், உம் வலக்கரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றிக் கொண்டேன், உம் வலக்கரம் தாங்குதையா. உம் வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன், தினமும் துதிக்கின்றேன். நான் தினமும் துதிக்கிறேன், நான் தினமும் துதிக்கின்றேன், நான் தினமும் துதிக்கிறேன். ஆண்டவர் நம்முடைய நிழலாய் இருந்து, தேவன் நம்முடைய அடைக்கலமாய் இருந்து, எத்தனை சூழ்நிலைகள் நம்மை அவர் பாதுகாத்தார். மனிதர்கள் நம்மளை விட்டு போகிற சூழ்நிலைகள் இருந்தாலும் கர்த்தர் நம்முடைய எத்தனை சூழ்நிலை நம்மளை தேவன் கிருபையாய் நம்மளை பாதுகாத்தார். அவர் இல்லாத ஒரு நொடியை நாம் யோசித்து பார்க்க முடியுமா? அப்பா, என் வாழ்நாளில் தகப்பனே அப்பா, நீர் இல்லாத ஒரு நொடியும் எங்களால் நினைச்சு பார்க்க முடியல தகப்பனே.
நீர் இல்லாத வாழ்க்கை அது வாழ்வாகுமா? ஆண்டவரை நாம் துதித்து பாட நம்மளை அழைத்திருக்கிறார். நான் ஒருவேளை நம்ம ஆண்டவருக்கு தூரம் போயிருந்தால் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட சேர்ந்து ஆராதிக்க போறப்பா. நீர் இல்லாத வாழ்க்கை என் வாழ்நாள் தகப்பனே வாழ்வில்லை தகப்பனேப்பா. நீர் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு வாழ்நாள் இல்லை தகப்பனேப்பா. நீர் இல்லாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் தகப்பனே. எங்கள் ஆற்றலும் எங்கள் ஆண்டவரே எங்கள் சகலமும் நீர் தான் சொல்லிட்டு ஆண்டவர் சமூகத்தில் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம புகழ்ந்து பாடி ஆண்டவரே ஆராதிக்கலாமா? தேவனே நீரே எனது கோட்டை தகப்பனே, நீரே என் பலன் தகப்பனப்பா. எத்தனை பேர் எனக்கு எதிராய் வந்தாலும் உம்முடைய கிருபை மாத்திரம் எங்களை தாங்குகிறதப்பா. எங்கள் கோட்டை மரணமான தேவனே உம்மை ஆராதிக்க என்று தாவீதுக்காரன் சொல்கிறான். சங்கீதம் 18:2 சொல்லுகிறது, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் அடைக்கலமும் நான் எனக்கு தஞ்சமுமாய் இருக்கிறாய் என்று ஆண்டவர் நோக்கி பலமாப்பா. இந்த உலகத்தில் நீர்தான் என் தஞ்சம் தகப்பனே, நீர்தான் என் கோட்டை தகப்பனே, நீரே எங்க அடைக்கலம் என்று சொல்லலாம் ஆண்டவர் நோக்கி. எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது அரணும் நீயாவாய், எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய், எனது கோட்டையும். எல்லாம் சொல்லமா, நீரில்லாத நாளெல்லாம் நாடாதுவா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. தாவீதுக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் 1000 நாட்கள் ஆண்டவரே ஆகாமியத்தின் குரல் இருப்பது பார்க்கலாம், உம சமூகத்தில் இருக்கிற ஒரே நாள் நல்லது என்று சொல்கிறான். ஏனென்றாலும் தெரியும், ஆண்டவர் சமூகத்தை விட நம்மளுக்கு வேறு எந்த உலகத்தில் முக்கியமில்லை. அவர் சமூகத்தில் வரும்போது நம்மளுக்கு கண்ணீர்கள் மாறுகிறது, கவலைகள் மாறுகிறது. ஆனால் ஆண்டவர் இல்லாத ஒரு நொடியும் இந்த உலகத்தை நாம் ஜீவிக்கவே முடியாது. ஆண்டவர் பாசலம், ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன் தகப்பனே, நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லாமா? தேவன் பேதுருவை பார்த்து கேட்டார், பேதுருவே நீ என்னில் அன்பா இருக்கிறாயா? பேதுரு சொன்ன, ஆமா ஆண்டவரே நான் நேசிக்கிறேன்னு சொல்லலாம். இன்னைக்கு ஆண்டவர் பார்த்து சொல்லுறேன், ஆம் தகப்பனே நான் உங்களை நேசிக்கிறேன் தகப்பனப்பா, நீர் இல்லாத எங்களுக்கு வாழ்வே இல்லை தகப்பனே என்று
ஆண்டவர் பார்த்து நம்ம சொல்லலாமா? ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. சொல்லும் ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. சொல்லுகிறது நான் சொல்லும் அப்பா, நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிறேன். சொல்லமாப்பா, நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிறேன். ஆராதிப்பேன் உம்மை நான், உம்மை மனதுடன் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் உம்மை நான், உம்மை மனதுடன். ஆண்டவர் பார்த்து சொல்கிறோம், ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. ஆண்டவர் நாம் புகழ்ந்து பாடுறோம். தேவாதி தேவன், அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. தேவன் அகிலத்தை படைத்தவர், அவரே உலகத்தை படைத்தவர். அவர் உங்களையும் என்னையும் ஆண்டவர் படைத்தவர். ஆமென். அவரே தேவாதி தேவனா இருக்கிறார், ராஜாதி ராஜனா இருக்கிறார். எங்களோடு கூட சேர்ந்த ஆண்டு நம்ம மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜன். சொல்லமா அல்லேலூயா? அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், என்றென்றும் நடத்துவார். தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், என்றென்றும் நடத்துவார். கரங்களை வைத்து நாம் ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்தரத்துல வழிநடத்தின போது அவளது மிகப்பெரிய ஒரு வனாந்தரம். இரவுல போகும்போது பயங்கரமான இருட்டா இருக்கும்போது அவங்களுக்கு தேவன் அக்கினி ஸ்தம்பமா இருந்தார். பகலில பார்த்தீங்கன்னா உயிரையே கொள்கிறதான பயங்கரமான ஒரு வெப்பம். ஆனா ஆண்டவர் வந்து மேக ஸ்தம்பமா இருந்து அந்த 40 வருஷம் தேவனை எமைப்பொழுதும் ஆண்டவர் அவனுக்கு கூட மறக்காமல் அவளை தேவன் வழி நடத்தினார். இன்னைக்கும் நம்மளே அதே தேவன் தான் நம்மை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில எந்த விதமான வனாந்தரமான பாதையா இருக்கலாம், எந்த விதமான கடினமான சூழ்நிலையா இருக்கலாம். ஆனா இஸ்ரவேலின் தேவன் அவர் நம்ம வழி நடத்த தேவன் திட்டங்களா இருக்கிறார். இன்னைக்கு நம்ம எந்த விதமான கண்ணீரா இருக்கலாம். ஆனா தேவன் தாமே கண்ணீர்களை நீக்கி நம்முடைய காயங்களை ஆற்றி நம்மை வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். சொல்லமா? வெண்மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரும் வெண்ணீர். சொல்லமாப்பா? வெண்மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரும் வெண்ணீரவே, கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுமே.
உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று. அது மட்டும் சொன்னார், நான் போகிறேன், ஆனால் நான் உங்களுக்கு தேற்றரவாளை அனுப்புகிறேன், அவர் உங்களை தேற்றி சகல சத்தியத்துக்குள் நடத்துவார். அன்றைக்கு வந்த பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு நமக்கு மத்தியில் வாசம் செய்திருக்கிறார். அவர் நமக்கு என்ன துன்பங்கள் இருந்தாலும் துயரம் வந்தாலும் தேவன் பரிசுத்த ஆவியை இன்னைக்கு நம்ம துன்பங்களை ஆற்றுகிற தேவனா இருக்கிறார். இந்த ஆராதனை வேலையில எத்தனை பேர் இதயத்தில் பாரத்தோடு ஏக்கத்தோடு அமர்ந்திருக்கிறீர்களோ, எத்தனை பேர் இதயத்தில் காயத்தோடு அமைந்திருக்கிறீர்களோ, தேவன் அவங்களுக்கு காயத்தை தேவன் ஆற்றுகிறார். ஆமென். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவர் தேற்றரவாளனா இருக்கிறார். பாடல் எழுதின பரிசுத்தவான் சொல்லுகிறார், அப்பா எங்களுக்கு உம்மோடு இருப்பதுதான் எங்கள் உள்ளத்தின் வாஞ்சை தகப்பனப்பா, உம் சித்தம் செய்வதுதான் எங்கள் இதயத்தின் ஏன் வாஞ்சை என்று சொல்லுகிறார். இந்த உலகத்துல நம்ம அநேக நாட்கள் தங்கியிருந்தாலும் ஆனால் கர்த்தரோடு இணைந்திருக்கிற நாட்கள் போல வராது. ஆமென். இந்த உலகத்தில் நம்ம அநேக முறை நம்ம மனிதர்களை பிரியப்படுத்த நினைச்சிருப்போம், ஆனால் மனிதரை நாம் பிரியப்படுத்த சென்றிருப்போம். ஆனால் இன்றைக்கு நாம் ஆண்டவரோடு உறவாட நாம் நினைத்துள்ளோமா? இன்னைக்கு சொல்லப்போனப்பா, நான் இன்னும் உங்களுக்கு சேர தகப்பனப்பா, இன்னும் நான் நேசிக்கிற தகப்பனப்பா, உம்மோடு எங்களையும் நீர் இணைத்திடுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டு சமூகத்தில் பாடலை பாடி தேவனை ஆராதிக்கலாமா? உம்மை தானே
கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இன்று இந்த ஆராதனையில் கலந்து கொள்கிற உங்களுக்கு எத்தனை விதமான மனபாரங்களா இருக்கலாம், எத்தனை மன கஷ்டங்களா இருக்கலாம், மனிதர்கள் கூடாது என்று நம்மளை தள்ளி வைத்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிற மகனே, கர்த்தர் உங்களுக்காக யாவும் செய்து முடிப்பார் என்று சொல்ல. மகளே, கர்த்தர் உங்களுக்காக யாவும் செய்து முடிப்பார் என்று கர்த்தர் நீங்கள் வாக்குறுதி கொடுக்கிறார். நாம் செய்வது ஒன்றே ஒன்றுதான். ஆண்டவரே, என் பாரங்களை நம்ம கர்த்தரிடத்தில் இறக்கி வைத்து விடும். ஆமென். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் ஏற்றும் சுமைகள், என் பாரங்கள் ஏற்றும் சுமைகள், உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா சொல்லவா கையில் ஊத்தி, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே இயேசுவே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவராக இருக்கிறார். நமது ஜீவனை அழிவிலிருந்து மீட்டு நம்முடைய மேய்ப்பராய் இருந்த தேவனுக்காக நடத்துகிறார். நம்ம எந்த குற்றங்கள் குறைகள் செய்திருந்தாலும் பரவாயில்ல, தேவனை இன்னைக்கு மன்னிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். மனுஷரால் கூடாத காரியம் ஒன்று சொன்ன தேவன் இன்னைக்கு ஆண்டவர், மகனே நானும் இறக்கப்பட்டு உனக்கு செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, என் ஜீவனை அழிவில் நின்று இருக்கிறார். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவரால் செய்யப்படாத காரியம் ஒன்றுமில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும்
தேவன் முடித்து தேவன் நம்மளுக்கு உதவி செய்ய தேவன் இருக்கிறார். எபினேசரே எல் எலியோன் என்றுமே உயர்ந்தவரே. எபினேசரே எல் பிரசன்னம் நிறைந்த இந்த நேரத்தில் ஆண்டவரே உங்க பிரசன்னம் மாத்திரம் எனக்கு போதும் சொல்லமா. தாவீதுக்காரன் சொல்ல ஆண்டவரே உங்க சமூகத்தில் வரும்போது எங்கள் கவலைகள்லாம் ஆண்டவரே ஓடுவதுன்னு சொல்லுகிறான். உங்க சமூகத்தில் நித்திய பேரின்பம் உண்டு சொல்கிறான். உங்க சமூகத்தில் அது நித்திய ஆனந்தம் உண்டு சொல்கிறது போல கர்த்தரோட பிரசன்னத்துல மிகுந்த ஒரு ஆனந்தம் உண்டு. கர்த்தரோட பிரசன்னம் இறங்கி வர நேரத்துல தேவன் அவன் அநேக அற்புதங்கள் செய்கிறான். அவருடைய பிரசன்னம் இறங்கி வர நேரத்துல ஒரு தேவ சமாதானத்தை தேவன் கொடுக்கிறான். ஆண்டவர் சொல்லும், அப்பா உங்க பிரசன்னம் எனக்கு போதும்ப்பா, உங்க பிரசன்னத்தை எனக்கு தாங்கப்பா, உங்க பிரசன்னம் மாத்திரம் போதும் சொல்லாமா. பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமை சொல்லமா. ராஜாங்க பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் இந்த இரவிலே உலகத்திலும் உள்ளவர்களும் அன்பு கூறாதருங்கள். உலகம் அச்சனை ஒழிந்து போகும், கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களோ அவர் என்றென்றுக்கும் நிலைத்திருப்பார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. இந்த உலக அன்பெல்லாம் ஒரு நாள் மறைந்து போகும். அது மாறாத அன்பு, மாறாத பிரசன்னம் நிறைந்த வாழ்க நபர் நம்ம இயேசு கிறிஸ்து தான். எனக்கு ஆண்டவர் பார்த்து சொல்லும், அப்பா இந்த உலகத்தின் அன்பு எனக்கு வேண்டாம் தகப்பனப்பா, உங்க அன்பு எனக்கு போதும் அப்பான்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்ம சரணடையலாமா.
நாம அறியணும் தகப்பனப்பா, இன்னும் கிட்டி சேரணும் தகப்பனப்பா. உலகத்துல நம்மளுக்கு எத்தனை துயரங்கள் இருந்தாலும் ஆண்டவர் கிட்டி சேர சேர அவளெல்லாம் ஒரு பஞ்சை போல அவள் மறைந்து போகும். ஆண்டோட பிரசனத்தை நாம கிட்டி சேர சேர நம்மளோட பாடுகள் எல்லாம் விலகி போகும். ஆமென். ஆண்டவர் சொல்லமாப்பா, எனக்கு எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் தகப்பனப்பா, இன்னும் நாம அறியணும் தகப்பனப்பா, இன்னும் நான் எனக்கு கிட்டி சேரணும்ப்பா. என் வழிகளை எனக்கு நீர் உணர்த்துங்கப்பா, என் பாவ வழிகளை விட்டு விளக்குங்கப்பா, இந்த உலக வாழ்க்கையை விட்டு விளக்குங்கப்பா. நான் இன்னும் எனக்கு கிட்டி சேரணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் கேட்கலாமா? அந்த சீனாய் மலையில் இறங்கின பிரசன்னம், சொல்லமா அந்த பிரசன்னம், பிரசன்னம், ஆமா பிரசன்னம் இறங்கட்டப்பா, பிரசன்னம் இறங்குவதாக தகப்பனே. பிரசன்னம் இறங்கட்டப்பா, ஆராதிக்கிற வேலையில அப்பா, எந்த ஸ்தலத்தில் ஆராதிக்கிறார்களோ பிரசன்னம் இறங்கட்டும் தகப்பனே. பிரசன்னம், பிரசன்னம், அவர் கரம் பிடித்த நாயகரா இருக்கிறார், கைவிடாத தூயர், நம்மளை அழைத்தவர் உண்மையில்லவர், அவர் முடிவு புரிஞ்சு நடத்துவார். ஆமென். எத்தனை நினைச்சு நான் பாதி வழி கடந்து வந்துட்டேன், இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில என்ன போகுது நிலை தெரியலையே என்று நீங்க ஏங்கிக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்ல, மகனே பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன், திகையாதே, நான் மீட்டுக் கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உனக்கு பலப்படுத்தி சகாயம் செய்வேன் என்று சொல்லுகிறார். நான் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் கடன் பிடித்த தேவன், அவர் கைவிடாத தேவனாய் இருக்கிறார். ஆமென். நன்றி தகப்பனே. கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. பிரசன்னம், பிரசன்னத்தால நிரம்பின தேவன், அந்த ஆதி அப்போஸ்தல காலத்துல தேவன் பரிசுத்தமான பிரசன்னமாய் இறங்கின தேவன், இன்று உங்களோட வாழ்க்கையில தேவனோட பிரசன்னத்தை ஊற்ற அவர் தேவன் சித்தமாக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எந்த துயரங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவரத்துல நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, என் வாழ்க்கையை உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையை உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறப்பா, நீர் எங்களை வழி நடத்துங்கப்பான்னு சொல்லமா. நமக்கு ஆண்டவருக்கு இடைப்பட்ட நேரம், இவ்வளவு நேரம் நம்ம ஆண்டவரை ஆராதித்தோம், ஆண்டவரை நம்ம புகழ்ந்தோம், ஆண்டவரை போற்றி பாடினோம். ஆண்டோட பிரசன்னம் இப்போது முகத்தில் வந்திருக்கிறது. ஆண்டவர் இப்போது ஒரு அழுகில் அவர் நின்று கொண்டிருக்கிறார். நின்று கொண்டு, மகனே மகளே, உனக்கு என்ன தேவை, நான் இருக்கிறேன் என்று கர்த்தரை நம்மை திடப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நம்முடைய பாரங்களை நாம் இறக்கி வைத்தலாமா? நம்முடைய பாரங்களை கர்த்தரிடத்தில் சொல்லலாமா?
என்னால் இந்த பாரத்தை சுமக்க முடியலப்பா. ஆண்டவரே, என்னால் இந்த பாரத்தை சுமக்க முடியலப்பா. நீர் சுமந்து கொள்ளுங்கன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஆண்டவர் பிரசன்னமுள்ள மகிமையுள்ள கரம் உங்களை தொடுகிறது. ஆண்டவர் பிரசன்னத்தை நிறைந்தால் நிறைந்தார். ஆண்டவர் ஒருவன் இருந்து பேச்சு கொண்டிருக்கிறார். சொல்லமா அப்பா, எனக்காக செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் பாரங்கள் இயேசுவே, என் சுமைகள், எங்கள் பாரம் தாங்க முடியலப்பா, என் பாரங்கள் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன், உம் பாதத்தில் இறக்கி. கைகளை ஊற்றி கடை சொல்ல போறோம். ஏசையா உம்மை தானே என் முன்னே பரிசுத்த ஆவியானவரே, நான் போகிறேன், ஆனால் உங்களை தேய்ச்சவர்கள் அனுப்புறேன் சொன்னதே. உங்களை தேய்ச்சவாலும் அநேகர் நீர் தகப்பனே நீ தேய்ச்சி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. அநேகர் தகப்பன காயங்களை நீர் கட்டுக்கொண்டு இருக்கிறேன், நன்றி செலுத்துகிறப்பா. அநேகர் நொறுகொண்டு இருந்தங்களை கட்டுக்கொண்டிருக்க நன்றி செலுத்துகிறப்பா. இந்த ஆராதனை தகப்பனை யாராலும் ஆராதித்தார் தகப்பனே, உங்களோட மனக்கலக்கங்கள் மறைந்து போகட்டும் தகப்பனே. என்ன துயரங்கள் துன்பங்கள் மறைந்து போகட்டும் தகப்பனப்பா. என்ன பாடுகள் தான் உங்க மேல வைத்து விட்ட தகப்பனே, இனி நாங்கள் சுமக்க தேவை இல்லை தகப்பனே. என் இயேசு எனக்காக சிலுவை யாவும் செய்து முடித்து விட்டார் தகப்பனப்பா. நீர் எங்களுக்காக யாவும் செய்து முடித்த தேவன் தகப்பனே. நீங்க இருக்க எங்களுக்கு கவலை இல்லை தகப்பனப்பா. நாங்கள் ஒருவரை அறிக்கை செய்கிறோம் தகப்பனே. வாழ்க்கையில நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். நீரே எங்கள் வாழ்க்கையில் சகலத்தை வழி நடத்துகிற தேவனாய் நீர் வழி நடத்துங்கப்பா. பிரசன்ன மாத்திரம் கொடுக்கிறதா நீர் தாமே வழி நடத்துங்க. நீர் பலப்படுத்தி பெரிய காலம் செய்ய இயேசு மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நம்மளை சேர்ந்து சொல்லமா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். கர்த்தர் உங்களுக்காக யாவும் செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஷாலோம் ஷாலோம்.